Though we have prophetic words and promises, நமக்கு தீர்க்கதரிசன வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் பெற்றுக்கொண்டிருந்தாலும், but many times when we look at the surrounding situation, பல வேளைகளில் நம்ம சுற்றி இருக்கிற சூழல்களை நாம் பார்க்கிறோம். there is a question that rises in our heart. நம்ம இருதயத்தில் இப்படியாக ஒரு கேள்வி எழும்புகிறது. Will I survive? நான் இதை தாண்டி வருவேனா? Till now I survived, இன்னைக்கு வரைக்கும் நான் எப்படியோ ஜீவிக்கிறேன், but I don't know about tomorrow. ஆனா நாளைக்கு குறித்து நிச்சயமே என்னிடத்துல இல்லையே. Let me tell you this very straight. நான் உங்களுக்கு நேராக இந்த வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன். The God who survived you yesterday is the same today and tomorrow. ஆமென். நேற்று உங்களை காப்பாற்றின தேவன் இன்றைக்கும் உங்களை காப்பாற்றுவார், நாளைக்கும் உங்களை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். I will definitely deliver you. நிச்சயமா என்று கர்த்தர் சொல்லும்போது, When God says I will definitely deliver you, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், God is looking at you and telling இந்த பேண்டமிக்ல எத்தனை அலை வந்தாலும் so many waves came against in this pandemic, நான் உன்னை பாதுகாப்பேன். but I will protect you. The Lord says, இன்றைக்கு ஆண்டவர் you சொல்லுகிறார், are a battle warrior. நீங்க ஒரு யுத்த வீரராய் You are a இருக்கிறீங்க. battle horse. நீங்க ஒரு யுத்த குதிரையாக You இருக்கிறீங்க. will not die. நீங்க மரிப்பதில்லை. You will get out of all the fear. எல்லா பயத்திலிருந்து வெளியே வர You will போறீங்க. get out of this sickness. எல்லா வியாதியிலிருந்து வெளியே வர போறீங்க. You are a battle warrior. நீங்க ஒரு யுத்த வீரர். God is going to deliver you கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார், so that you can be a deliverer to other people. நீங்க அநேக ஜனங்களை விடுவிக்கிறவராய் நீங்க மாற போகிறீங்க. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நீங்க மெரிந்து போனாலும் கர்த்தர் உங்களை ரட்சித்து உங்களை கொழுத்த கன்றுகளை போல மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Though you become weak and you are lean, but God is going to strengthen you and make you as a fattened calf. Says your life is going to be like that. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? You will not die by the sword. நீங்கள் பட்டயத்துக்கு இரையாவதில்லை. Your life will be like a treasure. உங்கள் வாழ்க்கை ஒரு கொள்ளை பொருளை போல இருக்க போகிறது. How will I survive, Lord? நான் எப்படி பாதுகாக்கப்படுவேன் ஆண்டவரே? The Lord says, I will deliver you and you will survive. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன், நீ ஜீவிப்பாய். This month there's a powerful prophetic word from Psalms. இந்த மாதம் சங்கீதங்களிலிருந்து ஒரு வல்லமையான தீர்க்கதரிசன வாக்குத்தத்தம். Psalm 34 verse 19. சங்கீதம் 34 அதிகாரம் 19 வசனம். The righteous person may have many troubles, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், but the Lord delivers him from them all. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். First morning we had a tremendous service. ஜூன் 1ஆம் தேதி அருமையான ஆராதனை இருந்தது. The Lord prophetically spoke to us about this promise verse. இந்த வாக்குத்தத்த வசனத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக கர்த்தர் நம்மளோடு பேசினார். Though we have prophetic words and promises, நமக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் பெற்றுக்கொண்டிருந்தாலும், but many times when we look at the surrounding situation, பல வேளைகளில் நம்ம சுற்றி இருக்கிற சூழல்களை நாம் பார்க்கிறோம். there is a question that rises in our heart. நம்ம இருதயத்தில் இப்படியாக ஒரு கேள்வி எழும்புகிறது. Will I survive? நான் இதை தாண்டி வருவேனா? Can I make it? என்னால அந்த பக்கம் போக முடியுமா? Will I survive this pandemic? நான் இந்த கொள்ளை நோயை தாண்டி வருவேனா? Till now I survived, இன்னைக்கு வரைக்கும் நான் எப்படியோ ஜீவிக்கிறேன், but I don't know about tomorrow. ஆனா நாளைக்கு குறித்து நிச்சயமே என்னிடத்துல இல்லையே. Let me tell you this very straight. நான் உங்களுக்கு நேராக இந்த வார்த்தையை நான் கொண்டு The வருகிறேன். God who survived you yesterday is the same today and tomorrow. ஆமென். நேற்று உங்களை காப்பாற்றின தேவன் இன்றைக்கும் உங்களை காப்பாற்றுவார், நாளைக்கும் உங்களை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? Hallelujah. ஹalleluya. His name is awesome. அவர் நாமம் அதிசயமானவர். His name is all powerful. சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. I want to worship this name. அந்த நாமத்தை நான் ஆராதிக்க Shall we போகிறேன். just close our eyes and worship God? நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவனை ஆராதிக்கலாமா? அற்புதமாய நாமமே, அதிசயமான நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிகாரமுள்ள நாமமே, அற்புதமாய நாமமே, அதிசயமான நாமமே, ஆச்சரியமான நாமமே,
அதிகாரமுள்ள நாமமே, 10,000ங்களில் சுந்தரனே, ஷாரோனின் ரோஜாவே. அப்படியே கைகளை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்ல, 10,000ங்களில் சிறந்தவர், 10,000ங்களில் சிறந்தவர். நம்முடைய தேவனை போல வேறொரு தெய்வம் இல்லை. Come on, just worship him, everybody. Lift your hands and just worship him. Oh, ribalasiantura baba mama mama. Era dalabashiantarada. Diantarare rabadalaba. We worship you, Lord. The Lord wants to give you a prophetic word even today. இந்த நாள்ல தேவன் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை கொடுக்க விரும்புகிறார். As I was praying about the survival series, இந்த சர்வைவல் சீரிஸ் குறித்து நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, this whole month I'm going to preach to you about survival. இந்த முழு மாதமும் சர்வைவலை குறித்து நான் பேச போகிறேன். We saw about how David survived. எப்படி தாவீது இதை தாண்டி வந்தார் என்று நாம் பார்த்தோம். You saw about how Ruth survived. ரூத் எப்படியாக அவர்கள் அதை காப்பாற்றப்பட்டு வந்தார்கள் என்று She பார்த்தோம். survived because she clinged on to her mother-in-law. அவள் மாமியாரோடு கூட இணைந்து இருந்தது நிமித்தம் அவள் காப்பாற்றப்பட்டாள். She held on to Naomi. நயோமியோடு கூட இருந்தது நிமித்தம் அவள் காப்பாற்றப்படுகிறாள். She was the holder of the covenant of God. அவள் தேவனுடைய உடன்படிக்கையை சுமக்கிறவர்களாக மாறினாள். See many instances of people surviving storms. நாம் பல காரியங்களை பார்த்திருக்கிறோம். சுழல் காற்றுகளையும் புயல் காற்றுகளையும் தாண்டி பாதுகாக்கப்பட்டு வருகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். Today God wants to give you a promise directly. இன்றைக்கு நேரடியாக ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். Jeremiah 39 verse 18. எரேமியா 39:18 வசனம். I will save you. You will not fall by the sword, but will escape with your life because you trust in me, declares the Lord. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். Somebody lift your hands and shout amen. Amen. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாம். Amen. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். I will definitely deliver you. நிச்சயமா என்று கர்த்தர் சொல்லும்போது, When God says I will definitely deliver you, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், God is looking at you and telling, இந்த பேண்டமிக்ல எத்தனை அலை வந்தாலும் so many waves came against in this pandemic, நான் உன்னை பாதுகாப்பேன். but I will protect you. நான் உன்னுடைய ஜெபத்தை கேட்டு உன் குடும்பத்தை பாதுகாப்பேன். I will listen to your prayers and protect your family. அன்றைக்கு ஆபிரகாம் ஜெபித்தார். That day when Abraham prayed, ஆண்டவரே இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. he said, let Ishmael be alive before you, Lord. இஸ்மவேலுக்காக அவர் ஜெபிக்கிறார். He prays for Ishmael, ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதிக்க பிரியப்படுகிறார். but God wants to give the blessing through Isaac. ஆனால் ஆபிரகாம் இஸ்மவேலுக்காக ஜெபிக்கிறார். But Abraham was interceding for Ishmael. ஆண்டவருடைய உடன்படிக்கை ஈசாக்கோடு. The covenant is with Isaac. ஆனா ஆண்டவர் மனதுருக்கத்தின் தெய்வம். But he is a God of compassion. ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே, In the book of Genesis chapter 17, 18ஆம் வசனத்திலே ஆபிரகாம் ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு the prayer which Abraham prayed there, 20ஆம் வசனத்திலே ஆண்டவர் பதில் தருகிறார். in the 20th verse, God gives the answer for that. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். Amen. I have heard the intercessions and prayers you made for Ishmael. நான் அவனை ஆசீர்வதித்து I will bless him. அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். I will increase him exceedingly and multiply and him. multiply him. Hallelujah. Hallelujah. அவன் 12 பிரபுக்களை பெறுவான். He will begot 12 princes. அவனை பெரிய ஜாதியாக்குவேன். I will make him a great nation. Hallelujah. Hallelujah. Ishmael, let him live, Lord. இஸ்மவேல் ஆண்டவரே அவன் எப்படியாவது ஜீவிக்கட்டும் சுவாமி. God heard his prayer. ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். Today God has heard your prayer. இன்றைக்கு உங்கள் ஜெபத்தையும் தேவன் கேட்டிருக்கிறார். That's why God protected your family. அதனால தான் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றி வைத்திருக்கிறார். God wants to prophesy. கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உங்களோட பேசுகிறார். Not only will I survive you, நான் உங்களை காப்பாற்றுகிறது மாத்திரமல்ல, I will make your children a great nation. நான் உங்க பிள்ளைகளை ஒரு பெரிய ஜாதியாக மாத்த போகிறேன். Somebody lift your hands and shout amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாமா? Hallelujah. Hallelujah. When God wanted to protect the tribe of Israel, இஸ்ரவேல் கோத்திரத்தை தேவன் பாதுகாக்க விரும்பின பொழுது, he positioned Joseph
ahead of the famine in Egypt. அந்த பஞ்சத்திற்கு முன்பாகவே யோசேப்பை எகிப்து தேசத்துல தேவன் கொண்டு வந்து அமர்த்துகிறார். Why? எதற்காக? Because the entire 12 people, the 12 children of Jacob are going to go to Egypt to find food. ஏனால் யாக்கோபின் 12 பிள்ளைகளும் எகிப்திற்கு வந்து உணவுக்காக வரப்போகிறார்கள் என்று நன்றாக அறிந்திருந்தார். Who is going to provide them with food? உணவை கொடுத்து யார் அவர்களை பராமரிக்க போகிறார்? One of the sons. அதுல கூட பிறந்தவர்கள்ல ஒரு சகோதரர். Joseph, the least of them. யோசேப்பு ரொம்ப துச்சமாக எண்ணப்பட்ட யோசேப்பின் மூலமாக அதை The youngest brother. அவர்தான் கடைசியாக இருந்த Before Benjamin. பெஞ்சமினுக்கு முன்பாக இருந்த சகோதரர். He goes to Egypt. அவர் எகிப்துக்கு போகிறார். And the entire patriarchal family is saved. அந்த முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. Today Jeremiah 39:18. இன்றைக்கு எரேமியா 39:18 வசனத்தில் The Lord says you will not fall by the sword. கர்த்தர் சொல்லுகிறார் நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. Hallelujah. Hallelujah. Because you trusted in me. நீ என்னை நம்பினபடியினால் Your soul or your life, உன் பிராணன் உன் ஜீவன், it will be like a treasure that you have got. உங்களுக்கு கிடைத்த ஒரு கொள்ளை பொருளை போல பொக்கிஷத்தை போல இருக்கும். How many of you believe that? Say amen. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென் என்று சொல்லலாமா? Hallelujah. 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 The Lord says your life will be like a treasure. ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கை ஒரு கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று. கொள்ளை பொருள் என்றால் என்ன அர்த்தம்? What do you mean by treasure? இது சம்பாதித்து வருவதில்லை. It is not by earnings you receive this. திடீரென்று யாரோ உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பயங்கரமான gift. Suddenly somebody gives you a gift. It denotes that. Sometimes it is even something that the thief has stolen. சில வேளைகளில் திருடன் திருடிட்டு வந்த அந்த காரியமாக கூட இருக்கலாம். Or something that was lying on the road and nobody was there, you picked it up. இல்லனா ரோட்ல ஒரு வேளை இருந்திருக்கலாம், நீங்க அதை கையில எடுத்து பார்க்கும்போது யாருமே தொட்டிருக்க மாட்டாங்க, அதனால உங்களுக்கு கிடைச்ச ஒரு கொள்ளை பொருளா இருக்கலாம். No one would have touched it. That could have been a big blessing for you. The Lord says your life is going to be like that. ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? You will not die by the sword. நீங்கள் பட்டயத்துக்கு இரையாவதில்லை. Your life will be like a treasure. உங்கள் வாழ்க்கை ஒரு கொள்ளை பொருளை போல இருக்க போகிறது. How will I survive, Lord? நான் எப்படி பாதுகாக்கப்படுவேன் ஆண்டவரே? The Lord says I will deliver you and you will survive. ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை விடுவிப்பேன் நீ ஜீவிப்பாய். When the righteous are caught in many troubles, நீதிமான்கள் अनेक பிரச்சனைகளில மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு இருக்கும் the பொழுது Lord delivers them. கர்த்தர் அவர்களை விடுதலை செய்கிறார். On the first week of this month, இந்த மாதத்தின் முதலாம் வாரத்தில் I want to prophetically speak how God delivers you. தீர்க்க தரிசனமாக பேச இருக்கிறேன் எப்படி கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். Number 1, முதலாவதாக God is going to deliver you from your fear. உங்கள் பயத்திலிருந்து தேவன் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். The biggest enemy of survival is fear. பாதுகாக்கப்படுகிறதன் முக்கியமான சத்துரு பயம். There is a very famous TV series called Survivor series. ஒரு ரொம்ப பிரபலமான டிவி ஷோ ஒன்னு இருக்குது, சர்வைவல் சீரிஸ் என்று சொல்வார்கள். It didn't happen much in India. அது இந்தியால நடைபெறவில்லை. It used to happen in America and elsewhere in Europe too. அமெரிக்கா யூரோப் போன்ற பெரிய தேசங்களில் நடைபெற்றது. They will take a person and put him in a very dense forest. ஒரு மனிதனை எடுத்து ஒரு அடர்ந்த காடுகளின் மத்தியில் போடுவார்கள். A group of people, in fact. ஒரு கூட்டமான ஜனங்கள் போவாங்க. Those who are without fear surviving the desert or jungle, they are called the survivor. பயமே இல்லாதபடி அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அதை தாண்டி வருகிறவர்கள், அங்கே வாழ்ந்து உயிரோடு இருக்கிறவர்கள், அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார். அவங்கள தான் சர்வைவர் என்று சொல்வார்கள். Sometimes they were put in the ocean. சில வேளைகளில் அவர்கள் பெரிய கடலிலே போடப்படுகிறார்கள். With a small boat. ஒரு சின்ன படகில். Or they were put in a desert. இல்லனா அவர்கள் ஒரு வனாந்தரத்துல போடப்படுகிறார்கள். Or some jungle. இல்லனா ஏதாவது ஒரு காட்டுக்குள்ள அவங்கள போட்டு விடுவார்கள். They have to survive. அந்த இடத்துல அவர்கள் பாதுகாப்பாக உயிர் வாழ வேண்டும். They have to survive with minimal available resources. அவங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் இருக்கிற பொருள்களை வைத்து அவர்கள் எப்படியாவது உயிர் வாழ வேண்டும். Today many people in the world
இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற அநேக ஜனங்கள் they are trying to survive by worldly means. உலக பிரகாரமான காரியங்களின் மூலமாக எப்படியாவது உயிர் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். So we are trusting medicine. நம்ம மாத்திரைகளை நாம் நம்புகிறோம். We are trusting so many people who became doctors in the pandemic. இந்த கொள்ளை நோய் காலத்துல அநேகர் டாக்டரா மாறி கொடுக்கிற அட்வைஸ் எல்லாத்தையும் பயங்கரமா நம்பிக்கிட்டு இருக்கோம். So many people on YouTube and WhatsApp, what you should do, what you should drink, what you should eat. யூடியூப் வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும், என்ன சாப்பிடணும், எப்படி நடக்கணும் சொல்லி அநேக டாக்டர்களாக மாறி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். All these things இந்த எல்லா are காரியங்களும் causing more fear. பயங்கர பயத்தை தான் நமக்குள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்கிறது. Today somebody is posting, oh, if you take a vaccine you will die. இன்னைக்கு போஸ்ட் பண்றாங்க, இன்னைக்கு நீங்க இப்போ வேக்சின் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க மரித்து விடுவீர்கள். The other person says it is the virus is in the air, everybody is catching off it, everyone is going to die. இன்னொருத்தர் சொல்றாங்க அந்த வைரஸ், அந்த கொள்ளை நோய் எல்லா காத்துல ஃபுல்லா பரவி இருக்குது, நீங்க சுவாசித்தாலே நீங்க வந்து மரிக்க போகிறீங்க. But the Bible says, ஆனா வேதம் சொல்லுகிறது, I sought the Lord, நான் கர்த்தரை தேடினேன், he answered my prayer, அவர் எனக்கு செவி கொடுத்து he rescued me from all the fears. என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். Somebody shout hallelujah. Hallelujah. God is going to rescue you from fear. Number 1. முதலாவதாக தேவன் இந்த பயத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். Psalm 34 verse 4 says so. சங்கீதம் 34 அதிகாரம் 4 வசனம், நான் கர்த்தரை தேடினேன், I sought the Lord, அவர் எனக்கு செவி கொடுத்து he answered me. என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். Hallelujah. 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 God is going to deliver you from fear. கர்த்தர் வந்து அந்த பயத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். Deliver you. உங்களை விடுவிக்கும்படியாக God will even send angels. தூதர்களை கூட தேவன் அனுப்பி உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். Somebody shout hallelujah. Hallelujah. In verse 7 he says, 7 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், those who fear the Lord, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், not those who fear the world, உலகத்துக்கு பயப்படுகிறவர்கள் அல்ல, those who fear the Lord, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், not those who fear the situation, சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறவர்கள் அல்ல, those who fear the Lord. தேவனுக்கு பயப்படுகிற God will பயமுள்ளவர்கள். send his angels who will surround them and deliver them. கர்த்தர் தூதர்களை அனுப்பி பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்க வல்லவராய் Somebody இருக்கிறார். say deliverance. விடுவிக்கிறவர். Hallelujah. Hallelujah. First of all, deliverance from fear. முதலாவதாக இந்த பயத்திலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கிறார். Isaiah 41 verse 10. ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம். We read about how God speaks to Jacob and says, do not fear Jacob. எப்படி யாக்கோபு கிட்ட தேவன் பேசி, யாக்கோபே நீ பயப்படாதே என்று சொல்லி தேவன் தேற்றுகிறவராய் இருக்கிறார். I am with you. நான் உன்னுடனே தான் இருக்கிறேன். 365 times the Bible says do not fear. 365 தடவை வேதாகமத்தில் பயப்படாதே என்கிற வசனம் வருகிறது. I believe it's probably for the 365 days of the year. நான் விசுவாசிக்கிறேன் இந்த முழு வருடத்துக்கும் சேர்த்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இதை சொல்லுகிறார். God wants to speak to you today. கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேச விரும்புகிறார். Why you should not fear? ஏன் நீங்க பயப்படக்கூடாது என்று தேவன் பேச போகிறார். Because God has not given you the spirit of fear. ஏன் நான் பயமுள்ள ஆவியை தேவன் உங்களுக்கு தரவில்லையே. You are a warrior. நீங்கள் ஒரு யுத்த வீரர். You are a warrior horse. நீங்கள் ஒரு யுத்த குதிரை. You are a warrior soldier. நீங்கள் ஒரு யுத்த வீரராக இருக்கிறீங்க. In 2 Timothy chapter 1 verse 7, 2 திமோத்தி 1 அதிகாரம் 7 வசனத்தில் Paul speaks to Timothy and says, பவுல் திமோத்தி கிட்ட பேசி இப்படியாக சொல்லுகிறார், God has not given us the spirit of fear. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. Instead, he has given us the spirit of strength and love and clear conscience. Amen. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் தந்திருக்கிறார். Let me explain it to you with a small story. ஒரு சின்ன கதையை சொல்லி நான் உங்களுக்கு இதை விவரிக்கிறேன். There was a great kingdom who would many conquests. ஒரு பெரிய ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்துல அநேக ஜெயங்களை எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். When they go to war, அவங்க யுத்தத்துக்கு போகும் பொழுது sure shot they will win. கண்டிப்பாக அவங்க ஜெயம் எடுத்துருவாங்க. The reason being, அந்த காரணம் என்னவென்றால், because the king had a wonderful elephant. ஏன்னா அந்த ராஜா கிட்ட ஒரு அருமையான யானை இருந்துச்சு. This elephant was a warrior elephant. இந்த யானை பாருங்க, அது யுத்தம் செய்கிற ஒரு யானையாக இருந்தது. Whatever big the enemy's crowd can be, how much ever sound they make, this elephant will move forward. It will never move backward.
சத்துருக்கள் எவ்வளவு பெருசா வந்தாலும் எவ்வளவு சத்தம் போட்டாலும் இந்த யானை என்ன பண்ணுமா, பின்னாடி வரவே வராது, முன்னோக்கி போயிட்டே இருக்குமா. Fearless elephant. அது ஒரு பயம் இல்லாத ஒரு யானையாக இருந்துச்சு. Many battles were won because of this elephant. அந்த யானை நிமித்தம் அநேக ஜெயங்களை, யுத்தங்களை அவங்க ஜெயிச்சிருக்காங்களா. One day, ஒரு நாள் the elephant fell sick. அந்த யானைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போய்விட்டது. So the king did not allow the elephant to go to the war. அதனால அந்த ராஜா அந்த யுத்தத்துக்கு அந்த யானை போக வேண்டாம்னு சொல்லிவிட்டார். The elephant went into depression. அது பயங்கரமான மன அழுத்தத்துக்குள்ள அந்த யானை போய்விட்டதாம். He did not eat. சாப்பிடல. He did not sleep. தூங்கலையா. It started saying, அது இப்படியாக சொல்லி I think I become old. நான் நினைக்கிறேன் எனக்கு வயசாயிருச்சு. I think the king doesn't need me anymore. இனிமே ராஜாக்கு நான் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். So many young elephants have come. நிறைய வாலிப யானைகள்லாம் வந்துருச்சு. They are going to do mighty things. அவங்களா பெரிய காரியங்களை செய்ய போறாங்க. I am going to die. நான் எப்படியோ செத்துற போறேன். One day the man who reared the elephants, when he took this elephant to drink water, ஒரு நாள் அந்த யானையை பராமரிக்கிறவர் தண்ணி கொடுக்கும்படியாக கூட்டிக் கொண்டு போகிறார். this elephant got stuck in a quicksand. அது ஒரு பயங்கரமான ஒரு புதக்குழிக்குள்ள அந்த யானை மாட்டிக்கிச்சாம். And the elephant did not try to come out of it. அந்த யானை அதுக்குள்ள இருந்து வெளியே வரதுக்கு அதுக்கு பிரியமே படல. It was slowly sinking. அது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள அப்படியே அமுங்கிக்கிட்டே போயிருக்குது. The ones who reared the elephant are crying. அந்த யானையை பார்த்து கொண்டு பயங்கரமா அவர் அழுதுகிட்டே இருக்கிறாராம். He is saying, hey elephant, move, move. யானை தயவு செய்து நீ கொஞ்சம் தள்ளி வா, மேல வா, வா. You have to survive. நீ எப்படியாவது பாதுகாக்கப்பட வேண்டும். But the elephant thought in its mind, ஆனா அந்த யானை மனசுல இப்படியாக the நினைச்சுச்சா, king doesn't need me. ராஜாக்கு நான் இனிமே தேவையில்லை. I have fallen sick. எனக்கு உடம்பு வேற சரியில்லாம My life is going to end. என் வாழ்க்கை எப்படியோ இப்ப முடிய போகுது. Why should I survive? என்னத்துக்கு நான் உயிர் வாழணும்? Everything has gone above my head. எல்லாமே என் தலைக்கு மேல போயிருச்சு. Somebody ran to the king ஆனா யாரோ ஒருவர் ராஜா கிட்ட ஓடி போனாங்களாம். and told about this elephant. இந்த யானைய பத்திய செய்தியை ராஜா கிட்ட போய் சொல்லி They said, இருக்காங்க. Raja, we can't see the elephant die. Can you please put some poisonous arrow and kill that elephant? We can't see it crying and dying. அப்ப இப்படியாக போய் சொன்னாங்களா, ராஜா இந்த யானை சாகிறத எங்களால பார்த்து சகிக்கவே முடியல. தயவு செய்து நீங்க ஏதாவது ஒரு விஷ ஊசி எதையாவது ஒன்று போட்டு அதை கொன்னுடுறீங்களான்னு போய் சொல்லியிருக்காங்க. But the king said, ஆனா ராஜா சொன்னாரா, is that so? அப்படியா? Okay, call all the people who play the instruments at battle. அப்ப ராஜா சொன்னாரா, இந்த யுத்தத்துல இசை கருவிகளை வாசிக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிடுங்கன்னு சொன்னாரா ராஜா. That man said, king, the elephant is dying. What are you asking? You should actually call the funeral people. அப்ப மனிதர் கேட்கிறாரு, ராஜா யானை செத்துக்கிட்டு இருக்குது, ஆனா இந்த நேரத்துல இசை கருவிகளை வாசிக்கிறது கூப்பிடுறீங்களே, நீங்க ஆராதனை செய்வதற்கு ஆயத்தம் பண்ணணும், ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இசை கருவிகளை வாசிக்கிறவர்களை கூப்பிடுங்க. Those who play the drums for the battle. போர் முரசு கொட்டுகிறவர்கள் யுத்தத்துல கூப்பிடுங்க சொல்றீங்க. The drummers of the battle came and stood around the elephant. எல்லாரும் அந்த யானையை சுத்தி நின்றார்களாம். They started playing the drums. அவங்க எல்லாம் அந்த முரசு Something happened. ஏதோ ஒண்ணு நடந்துச்சாம். The elephant which was sinking, அந்த யானை உள்ள மூழ்கிட்டு இருந்த யானை, suddenly there was a change in its eyes. திடீர்னு அது கண்ணுல ஒரு மாற்றம் தெரிந்து, It started working its way out of the quicksand. அது எப்படியோ அந்த புதக்குழியில இருந்து வர வேணும்னு கைய காலை அசைச்சு வெளியே வர It ஆரம்பிச்சது. started moving its legs vigorously. அது கால்களை வேகமாக ஆட்டி கொண்டு இருந்ததாம். It made one jump. ஒரு குதி குதிச்சுச்சாம் பாருங்க. Put its leg on the strong sand. அந்த மேல இருக்கிற மண்ணு மேல காலை வச்சு Another jump. இன்னொரு குதி குதிச்சுச்சாம். Came out. வெளியே ஓடி வந்து Lifted its trunk. அது தும்பிக்கையை நல்லா மேல தூக்கி blared the battle cry. பயங்கரமான ஒரு யுத்த சத்தத்தை போட்டதாம். Everybody clapped their hands in joy and shouted. எல்லாரும் சந்தோஷத்துல கையை தட்டி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். The ones who went with the message to the king to kill the elephant, they turned to the king and said, King,
What is this miracle? அந்த யானையை கொன்னுடுங்கன்னு சொல்லி அந்த செய்தியை கொண்டு போனவர் வந்து சொல்றாராம், ராஜா என்ன நடந்தது? The king said, ராஜா சொன்னாராம், it is a battle elephant. அது ஒரு யுத்த யானை. Whatever it hears, அது என்ன கேக்குதோ it will react to it. அந்த கேக்குற காரியத்திற்கு அது செயல்படும். Negative news தவறான செய்திகள் brought depression to that elephant. அந்த மன அழுத்தத்தை அந்த யானைக்கு கொண்டு வந்துச்சு. But when I made the sound that the elephant was created for, ஆனா எந்த காரியத்திற்காக அந்த யானை உருவாக்கப்பட்டதோ அந்த சத்தத்தை அது அறிந்து கொண்டவுடன், the spirit inside the elephant is a spirit of battle and victory. It arose. ஆமென். அந்த யானைக்குள் இருந்த அந்த ஆவி ஒரு யுத்த ஆவியாக இருந்தது நிமித்தம், அது யுத்தத்திற்காக ஆயத்தப்பட்டு உருவாக்கப்பட்ட யானையாக இருந்ததனால அது திரும்ப ஏஞ்சி வந்ததாம் அந்த Today the இடத்திற்கு. Lord says, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், you are a battle warrior. நீங்க ஒரு யுத்த வீரராய் You are இருக்கிறீங்க. a battle horse. நீங்க ஒரு யுத்த குதிரையாக இருக்கிறீங்க. You will not die. நீங்க மரிப்பதில்லை. You will get out of all the fear. எல்லா பயத்திலிருந்து வெளியே வர You will போறீங்க. get out of this sickness. எல்லா வியாதியிலிருந்து வெளியே வர போறீங்க. You are a battle warrior. நீங்க ஒரு யுத்த வீரர். God is going to deliver you கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். so that you can be a deliverer to other people. நீங்க அநேக ஜனங்களை விடுவிக்கிறவராய் நீங்க மாற போகிறீங்க. Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாமா? Hallelujah. ஹalleluya. God will deliver you from all your troubles. கர்த்தர் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தேவன் உங்களை விடுவிக்க போகிறார். Hallelujah. ஹalleluya. Number 2. இரண்டாவதாக, God is going to deliver you from all the sickness. எல்லா வியாதிகளிலிருந்து தேவன் உங்களை விடுவிக்க போகிறார். Let us read Psalm 107 and verse 20. சங்கீதம் 107 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமா? Psalm 107 verse 20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். The Lord sends his word and delivers them. கர்த்தர் அவருடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். God heals you by sending the word. உங்களை எப்படி குணப்படுத்த போகிறாராம்? அவர் வார்த்தையை அனுப்பி அதை செய்ய And போகிறார். he is going to deliver you. உங்களை விடுவிக்க போகிறார். I want to prophetically speak over your life. தீர்க்க தரிசனமாக உங்கள் வாழ்க்கையின் மேல் இந்த You காரியத்தை will பேசுகிறேன். not die in the pandemic. இந்த கொள்ளை நோயில் நீங்கள் மரிப்பதில்லை. You will survive the sickness. இந்த வியாதியிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படப்பட்டு, Hallelujah. ஹalleluya, And you will be a living testimony. நீங்கள் ஜீவனுள்ள சாட்சியாக திகழப் போகிறீங்க. Psalm 107 verse 6. சங்கீதம் 107 6ஆம் வசனம். Same chapter if you see. அதே அதிகாரத்துல நீங்க பார்ப்பீர்கள் When என்றால், they called and cried unto the Lord in their distress. தேவனை நோக்கி அவர்கள் ஆபத்து காலத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அழுத பொழுது, The Lord delivered them from all the bondages. எல்லா இக்கட்டுகளிலிருந்து தேவன் அவர்களை விடுவித்தார். Many times the psalmist in Psalm says, பல சூழ்நிலைகளை சங்கீதக்காரன் சங்கீதங்களில இப்படியாக பாடி இருக்கிறார். bondages of death have surrounded me. மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கும் He பொழுது, cried out close to death. அநேக தடவை ஜீவனை விடுகிற சூழ்நிலையில இப்படியாக அவர் கதறுகிறார். And some of the times because of his sickness. அவருடைய வியாதி நிமித்தம் அவர் இப்படியாக அழுதிருக்கிறார். Psalm 116 verse 3. சங்கீதம் 116 3ஆம் வசனம். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். He was able to see that he was going through a distress of a fear of death. அவர் ஒரு மரண கட்டுக்குள்ள, ஒரு மரண பயத்துக்குள்ள பிடிபட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். His bones were visible. அவருடைய எலும்புகள் காணப்பட்டது. His flesh was dry. அவருடைய மாம்சம் உலர்ந்து போயிருந்தது. Everything in his body was sick. அவருடைய சரீரத்துல எல்லாமே வியாதிப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. The Bible says in 116 verse 4. 116ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தில் இப்படியாக வேதம் சொல்லுகிறது. Then I worship the name of the Lord. அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, And cried out to him, Lord, deliver my soul. கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். The Bible says in verse 5. 5ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, The Lord is gracious. கர்த்தர் கிருபையுள்ளவர் என்று சொல்லுகிறது. He is righteous. அவர் நீதியுள்ளவர் என்று சொல்லுகிறது. My God is full of compassion. என் தேவன் மனதுருக்கத்தின் தேவனாய் Somebody lift your இருக்கிறார். hands and say amen. Amen. Hallelujah. Hallelujah. In Psalm 116 verse 6 he says, சங்கீதம் 116 6ஆம் வசனத்தில்,
கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நீங்க மெலிந்து போனாலும் கர்த்தர் உங்களை ரட்சித்து உங்களை கொழுத்த கன்றுகளை போல மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Though you become weak and you are lean, but God is going to strengthen you and make you as a fattened calf. Hallelujah. Hallelujah. The Lord is going to deliver you. கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். You will survive. நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். You will survive this sickness. இந்த வியாதியை தாண்டி பாதுகாக்கப்பட்டு வெளியே வருவீர்கள். Those who are sick on their beds, யாரெல்லாம் வியாதி படுக்கையில இருக்கிறார்கள், whenever Jesus encountered them, எப்போல்லாம் இயேசு கிறிஸ்து அவர்களை சந்தித்தாரோ, he said you will survive. அவர் சொன்னார், நீங்க பாதுகாக்கப்படுவீர்கள். The centurion sent messengers to Jesus, அந்த நூற்றுக்கு அதிபதி அவனுடைய வேலைக்காரர்களை இயேசுவிடம் அனுப்பினார். and his servant was close to death. அவருடைய வேலைக்காரன் மரணத்துக்கு சமீபமாக இருக்கிறார். But Jesus said, ஆனா இயேசு சொல்லுகிறார், go back and tell your master நீ போய் சொல்லு உன் எஜமான் கிட்ட, he will live. அவன் உயிர் வாழுவான் என்று போய் சொல். Somebody said amen. ஆமென். Jairus, யவீரு, he was the temple high command. அவர் ஒரு ஜெப ஆலய தலைவனாக இருக்கிறார். Jairus, யவீரு, his daughter is sick. அவருடைய மகள் வியாதிப்பட்டு இருக்கிறார். She is close to death. அவள் மரணத்திற்கு சமீபமாக இருக்கிறாள். ICU has given up. ஐசியூவே முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். So he has brought her back to the house. சோ முடியாதுன்னு சொன்னது நிமித்தம் வீட்டுக்கு கொண்டு வந்து கிடத்தி வைத்திருக்கிறார். But Jesus says, இயேசு சொல்லுகிறார், she's only asleep. அவ தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறா, அவ நித்திரை கொண்டு இருக்கிறார். She is going to be alive. அவள் உயிரோட இப்ப எழுந்திருக்க போகிறாள். அற்புதமாய நாமமே. Hallelujah. Hallelujah. What a wonderful name we have. என்ன அருமையான நாமம் தேவன் நமக்கு We have தந்திருக்கிறார். an amazing name. நாம் ஒரு ஆச்சரியமான அதிசயமான நாமம் உள்ளவராய் The இருக்கிறோம். name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமம். Hallelujah. Hallelujah. The Bible says, வேதம் சொல்லுகிறது, the mark of a disciple or believer is this. ஒரு சீஷனோ ஒரு விசுவாசியின் அடையாளம் இதுதான். Mark 16 verse 17 18. மார்க் 16 17 18. I believe in the Bible. நான் வேதத்தை பூரணமாக They விசுவாசிக்கிறேன். shall lay the hands on the sick and they shall be healed. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுகம் அடைவார்கள். The Lord will survive us from the sickness கர்த்தர் இந்த வியாதியிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து வைப்பார். by the laying of hands. கரங்களை மேலே வைத்து ஜெபிப்பது நிமித்தம். Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாமா? Number 3, மூன்றாவதாக, you will survive the curse. சாபத்திலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். They survive the curse of premature death. காலத்துக்கு முன்பாக மரிக்கிற அந்த சாபத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட போகிறீர்கள். How many of you want to say amen? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? Hallelujah. Hallelujah. You are not going to die ahead of your time. நீங்க உங்க நேரத்துக்கு முன்பாக மரிப்பதில்லை. The Lord promises and says, கர்த்தர் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார், you will live a full lifespan. நீங்கள் ஜீவ நாட்கள் முழுவதும் நீங்கள் வாழ்ந்து மரிப்பீர்கள். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருந்து. Somebody said amen. Amen. Hallelujah. Hallelujah. That is what the psalmist says. அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். Psalm 116 verse 8. சங்கீதம் 116 8ஆம் வசனம். என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனோல் தேசத்தில் நடப்பேன். கையை உயர்த்தி ஆமென் சொல்றீங்களா? நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். I will walk in the land of the living. Amen. நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். This is the confession we need to make. Amen. இந்த பிரகடனத்தை தான் நம்ம செய்யணும். And he goes on to say, அவர் இப்படியாக சொல்லுகிறார், how do I make this confession? நான் எப்படி இந்த அறிக்கையை செய்ய போகிறேன்? I believe, so I have spoken. நான் விசுவாசித்தேன், ஆகையால் நான் பேசுகிறேன். Somebody said amen. Amen. Turn your eyes to Jesus. இயேசுவின் மேல் உங்கள் கண்களை திருப்ப வேண்டும். He is going to survive you அவர் உங்களை பாதுகாக்க போகிறார். from death. மரணத்திலிருந்து பாதுகாக்க Death போகிறார். cannot overcome you மரணம் உங்களை மேற்கொள்ள முடியாது. because Jesus Christ has overcome death. ஏனா இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோட வந்திருக்கிறார். He is the one who said, I am dead but I am alive forever. அவர்தான் சொல்லுகிறார், நானே மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். And I will make you live. நான் உன்னை ஜீவிக்க செய்ய போகிறேன். The one who promises me, எனக்கு வாக்குத்தத்தம் தந்தவர்,
ஆண்டவர் is the one who has overcome death. மரணத்தை மேற்கொண்டவராய் இருக்கிறார். Number 4, நான்காவதாக God is going to deliver you from your enemies. கர்த்தர் எல்லா சத்துருக்கள் கிட்ட இருந்து உங்களை விடுவிக்க போகிறார். There was a season that the enemy was hunting you. ஒரு காலகட்டத்துல சத்துரு உங்களை வகை தேடி உங்க பின்னாடி திரிந்து கொண்டிருந்தான். He wanted to kill you. எப்படியாவது உங்களை முடித்து விட வேண்டும் என்று He சுத்திக் wanted to கொண்டிருந்தான். destroy you. உங்களை அழித்து விட வேண்டும் என்று வகை தேடினான். Enemies who are jealous of you. உங்களுக்கு விரோதமாக பொறாமை கொள்ளுகிற சத்துருக்கள். Enemies who want to capture your position. உங்க இடத்தை பிடிக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டு இருக்கிற சத்துருக்கள். Enemies who are not able to forgive the past. கடந்த காலத்தை மன்னிக்க முடியாமல் இன்னமும் சத்துருவாகவே உங்களை பார்க்கிறவர்கள். You have reconciled with them. நீங்க அவர்களோட கூட ஒப்புரவாய் விட்டீங்க. But they have not. ஆனா அவர்கள் இன்னும் ஆகவில்லை. They are still bitter with you. அவர்கள் உங்கள் மேல் இன்னும் அந்த கசப்புகளை வைத்திருக்கிறார்கள். They secretly desire that you should be dead. அவர்கள் ரகசியமாக நீங்க எப்படியாவது செத்துறணும்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறார். But the Lord says, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், my child, என் மகளே, it is not going to happen. அது நடக்கவே நடக்காது. ஆமென். ஆமென். I will not give you into the hands of your enemy. சத்துருவின் கையில ஒரு நாளும் உன்னை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். The whole of Psalm 18, முழு சங்கீதம் 18 is a testimony on a song David is singing after he escaped the hands of Saul. சவுலின் கைகளிலே தப்பி பிழைத்து வந்த பிறகு அவர் பாடுகிற பாடலாகவும் சங்கீதமாகவும் இருக்கிறது. Let us hear Psalm 18 verse 17. சங்கீதம் 18-17 வசனத்தை நாம் பார்ப்போம். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். Somebody shout hallelujah. 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 The Lord delivered me from people who are more stronger than I am. ஆண்டவர் என்னிலும் மேலான பலவான்களாக இருந்தவர்கள் கையிலிருந்து தேவன் என்னை விடுவித்திருக்கிறார். Today you might be weak in money. இன்றைக்கு பொருளாதாரத்துல நீங்கள் ரொம்ப ஒரு தாழ்வான ஒரு நிலைமையில இருக்கலாம். Today you might be weak in your status. இல்லனா உங்க அந்தஸ்துல நீங்க ரொம்ப குறைஞ்சு காணப்படலாம். You might be weak in the society. ஒருவேளை சமுதாயத்துல நீங்கள் தாழ்த்தப்பட்ட ஒரு நிலையில் இருக்கலாம். Everybody is ostracizing you. எல்லாரும் உங்களை கீழே தள்ளி மிதிக்கிறார்கள். Everybody is hating you. எல்லாரும் உங்களை பகைக்கிறார்கள். But the Lord says, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், in the same office, அதே ஆபீஸ்ல, in the same locality, நீங்க இருக்கிற அந்த இடத்துல I am going to lift you up. நான் உங்களை உயர்த்த போகிறேன். I will deliver you from the people who are more stronger than you. உங்களுக்கு மேல இருக்கிற பலவான்கள் கையிலிருந்து நான் உங்களை விடுவிக்க போகிறேன். I will rescue you from your enemies. எல்லா பலத்த சத்துருக்கள் கையிலிருந்து உங்களை நான் விடுவிக்க போகிறேன். In Psalm 18:18 he says, சங்கீதம் 18:18 இப்படியாக சொல்லுகிறது, they came against me. எனக்கு விரோதமாக வந்தார்கள், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். Ah. கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் But இருந்தார். God was favorable on my side. கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். கர்த்தர் என் பட்சத்தில் நிற்பாரான விரோதமாய் நிற்பவன் யார்? Who can stand against me when God stands for me? Amen. Amen. கர்த்தர் நம்ம கூட நிற்கும்போது ஒருவனும் நமக்கு விரோதமாக வர முடியாது. Because the Lord loves you. ஏன்னா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். God will lift you. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அந்த இடத்துல இருந்து எடுக்க போகிறார். He's going to lift you from that place. And he will put you in a wide place. ஒரு விஸ்தாலமான இடத்தில் தேவன் உங்களை அமர செய்ய போகிறார். You know why? ஏன் தெரியுமா? Because God knows you are not fit for that place. ஏன்னா அந்த சின்ன இடத்துக்கு நீங்க லாய்க்கு இல்லன்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். குட்டையில ஊர்ற மட்டை இல்லங்க, கடல்ல நீந்துற திமிங்கலம் நீங்க. இவ்வளவு நாள் குட்டையில கஷ்டப்பட்டு குட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. கர்த்தர் உங்களை நெருக்கத்துல இருந்து விசாலத்துக்கு கொண்டு போகும்படி உங்க சத்துருக்கள் கையில இருந்து கர்த்தர் உங்களை நீங்களாக்கி விடுவிக்க போகிறார். Amen. God is going to deliver you from the hands of the enemy and he is going to lift you up. Hallelujah. Hallelujah. In Deuteronomy 28:7. உபாகமம் 28:7. Deuteronomy 28:7. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள். Amen. 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். This is a prophetic word for you today. இந்த நாள்ல கர்த்தர் கொடுக்கிற தீர்க்கதரிசன வார்த்தை உங்களுக்கு இதுதான். They came against you in one way. உனக்கு விரோதமாக ஒரு வழியா They will வந்தார்கள். flee away from you 7 ways. 7 வழியாக அவர்கள்
அவர்கள் ஓடி போவார்கள். Hallelujah. Hallelujah. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் you will not see your enemies anymore. இனி உங்கள் சத்துருக்களை தேடியும் காணாதிருப்பாய். Amen. You will search them and see them no more. Isaiah 41 verse 11 and 12. ஏசாயா 41 அதிகாரம் வசனங்கள் 11 Can we read verse 12 alone, please? 12ஆம் வசனத்தை வாசிப்போமா? உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். This is a prophetic word for you. இது உங்களுக்கு தீர்க்கதரிசன வார்த்தை. God is changing your season. கர்த்தர் உங்கள் சூழ்நிலை காலத்தையே ஆண்டவர் மாத்துகிறார். God allowed a season where you can be put to shame. ஒரு காலத்துல உங்களை அவமான சின்னமாக தேவன் நிறுத்தி வைத்திருந்தார். But God will not keep you like that forever. என்னைக்கும் ஆண்டவர் அந்த ஸ்தானத்துல வைக்க மாட்டார். Those who spoke against you, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக பேசினார்களோ, God will bring them to naught. கர்த்தர் அவர்களை ஒன்றுமில்லாமல் போக செய்வார். Hallelujah. Hallelujah. Because of their pride, அவர்களுடைய பெருமையின் நிமித்தம், because of their self righteousness, அவர்களுடைய சுய நீதியின் நிமித்தம் they were accusing you. அவர்கள் உங்களை குற்றப்படுத்தி But கொண்டிருந்தார்கள். God says, ஆண்டவர் சொல்லுகிறார், I am going to turn the table on நான் them. எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்ற போகிறேன். I am going to make your enemies your footstool. நான் உன் சத்துருக்களை உனக்கு பாத படியாக மாற்ற போகிறேன். You come and sit in my right hand. நீ வந்து என் வலது கரத்துல அமரும்படியாக நான் உன்னை அழைக்கிறேன். Actually, the enemy should be crushed is not your physical enemy, spiritual enemy. ஆவிக்குரிய சத்துருக்கள், சரீர பிரகாரமான சத்துருக்கள் அல்ல. They are people who are just acting against you because somebody told them. யாரோ ஒருத்தர் சொன்னதனால உங்களுக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்டு But கொண்டிருக்கிறார்கள். the spirit that is active against you அந்த ஆவிதான் உங்களுக்கு விரோதமாக போராடி is கொண்டிருக்கிறது. actually Satan. அது சத்துரு, பிசாசானவன் தான். But the Lord says today, ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், I will survive you from Satan. பிசாசு கிட்ட இருந்து நான் உன்னை பாதுகாத்து வைக்க போகிறேன். He cannot touch you. அவன் உன்னை தொடவே முடியாது. When Job was being troubled by Satan, யோபு பிசாசனால வாதிக்கப்பட்ட பொழுது God put a line around Job. கர்த்தர் யோபை சுற்றி ஒரு வேலி அடைத்து, He said, this far and no more. ஆமென், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று கட்டளை You கொடுத்திருந்தார். cannot touch his soul. நீ அவனுடைய ஆத்துமாவை தொட You முடியாது. can give him trouble. நீ பிரச்சனை வேணா You கொடுத்துக்கோ, can take his money நீ away. அவன் பணத்தை வேணா எடுத்துக்கோ, You can take his beloved ones. நீ அவன் நேசிக்கிறவர்களை வேணா எடுத்துக்கோ, But he will not deny me. ஆனா அவன் என்னை மறுதலிக்கவே மாட்டான். I will survive him. உயிரோட வைப்பேன். Why? எதற்காக? Because he is going to be a testimony. ஏன்னா அவன் ஒரு சாட்சியாக Through மாறப்போகிறான். all the problems, எல்லா பிரச்சனைகளுக்குள்ள வந்து he never blasphemed against அவன் me. எனக்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் பேசவில்லை. Job 1:22. யோபு 1:22. God himself testifies. அவரே யோபை குறித்து சாட்சி In சொல்லுகிறார். all these things, இந்த எல்லாவற்றிலும் Job did not sin against God. யோபு தேவனுக்கு விரோதமாக பாவம் He did செய்யவில்லை. not murmur against God. தேவனை பற்றி குறை சொல்லவே இல்லை. He said, God gave, God took it away. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துட்டார். Glory be to the name of the Lord. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஹalleluya. சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. In the past season, கடந்த காலத்தில் you have lost many things. நீங்க பல காரியத்தை இழந்திருக்கிறீங்க. Even some of your loved ones. உங்களை நேசித்தவர்களையும் நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். You don't know why it is happening. ஏன் இது உங்களுக்கு நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியல. You lost your child. உங்க பிள்ளையை You இழந்திருக்கிறீங்க. lost your husband. உங்க கணவனை You இழந்திருக்கிறீங்க. lost your livelihood. உங்கள் பிழைப்பை இழந்திருக்கிறீர்கள். You lost your business. உங்க வியாபாரத்தை இழந்திருக்கிறீர்கள். Don't worry. தயவு செய்து கவலைப்படாதீங்க. You are going to survive. நீங்க பாதுகாக்கப்பட போகிறீர்கள். கழுகு போல எழும்புவே, சிறகை அடித்து எழும்புவே, கழுகு போல எழும்புவே, சிறகை அடித்து எழும்புவே, 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 கழுகு போல எழும்புவே, சீரகை அடித்து
எழும்புவே கழுகு போல எழும்புவே சீரகை அடித்து எழும்புவே. You are an eagle. நீங்கள் ஒரு கழுகு. You will rise up. நீங்கள் எழும்புவீர்கள். Right now I pray for you. இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். You will rise up from the dead bed. நீங்கள் மரண படுக்கையிலிருந்து திரும்பவுமாக எழும்ப போகிறீர்கள். Lord, send your word, Lord. ஆண்டவரே, உங்க வார்த்தையை அனுப்பும் சுவாமி. Raise your children. பிள்ளைகளை எழுப்பும் சுவாமி. Deliver them from all their troubles and trials. எல்லா இக்கட்டுகளிலும் பிரச்சனைகளிலிருந்தும் அவர்களை விடுவியும் ஆண்டவரே. I cry out to your holy name. அப்பா, உங்க பரிசுத்த நாமத்தை நோக்கி நான் கதறுகிறேன். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே Deliver your children, Lord. பிள்ளைகளை விடுவிப்பீராக ராஜா. Rescue their soul, Lord. அப்பா, உங்க ஆத்துமாவை விடுவிப்பீராக ராஜா. Lord, we believe. ஆண்டவரே, நாங்கள் You விசுவாசிக்கிறோம். died on the Calvary for our sake. நீங்கள் கல்வாரியிலே எங்களுக்காக மரித்தீர் ஆண்டவரே. You broke your body for our sake. உங்க சரீரம் எங்களுக்காக உடைக்கப்பட்டதே ராஜா. You gave your blood for our sake. அப்பா, உங்க ரத்தத்தை எங்களுக்காக கொடுத்தீங்களே சுவாமி. Right now we come before your throne of grace. இப்பொழுது உம்முடைய கிருபாசனத்திற்கு முன்பாக நாங்கள் வருகிறோம். நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். Lord, we pray right now. எல்லா வியாதிகளும் வெளியேறுவதாக. Let every sickness எல்லா leave. ஃபீவரும் இப்பொழுதே வேர்த்து வெளியேறுவதாக. Let every fever sweat and get out of மூச்சு the body. திணறல் நிற்பதாக. Let every breathlessness stop. எல்லா கிட்னியும் ஃபங்க்ஷன் ஆவதாக. Let every kidney start their function in the name of ரத்த Jesus. குழாயில இருக்கிற அடைப்புகள் விலகுவதாக. Let every blockage in the arteries and blood vessels be removed. நெஞ்சு வலி இயேசுவின் நாமத்திலே சுகமடைவதாக. Let every chest pain be healed in the name of Jesus. தைராய்டு ப்ராப்ளம் சுகமடைவதாக. Let thyroid problems be rectified in the name of லிவர் சிரோசிஸ் சுகமடைவதாக. Let liver cirrhosis be healed in the name of Jesus. In the mighty name of Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள என்னை நாமத்தில். பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, those who are watching me right now, கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். God is looking at you and telling, உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து இருந்து நான் உன்னை விடுவிக்க போகிறேன். I am going to deliver you from all your problems. உன்னை பார்த்து நான் பிழைத்திரு என்று சொல்லுகிறேன். I look at you and say, daughter, live. பிழைத்திரு என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். God is looking at you and saying, be alive. நீ மரிப்பதில்லை. You will not die. நீ பிழைத்திருப்பாய். You will live. உன்னை பெரிய ஜாதியாக நான் மாற்றுவேன். I am going to make you a great nation. உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். I will multiply you and increase you exceedingly. நான் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். I will definitely நீ deliver you. பட்டயத்துக்கு இரையாவதில்லை. You will not die for the sword. கொள்ளை நோய் உன்னை மேற்கொள்வதில்லை. The plague will not overcome you. உனக்கு கிடைத்த உன் ஜீவன் கொள்ளை பொருளை போல இருக்கும். The life which you have treasured will be like a treasure unto you. The life that I have given you. The life that I have given you is a treasure unto you. கொள்ளை பொருளை போல நீ பாப்பா. You will look at it as a treasure. You will live. நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள். You will not die. நீங்கள் மரிப்பதில்லை. You will declare the works of the Lord. நீங்கள் தேவனுடைய செய்கைகளை I விவரிப்பீர்கள். bless you in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். Father, in the month of June, பிதாவே, இந்த ஜூன் you are மாதத்தில் going to open the heavens, Lord. அப்பா, நீங்கள் வானங்களை திறக்க போகிறீர்கள். எப்பத்தா எப்பத்தா open, திறக்கப்படுவாயாக. open. திறக்கப்படுவாயாக. Let the shops open. எல்லா கடைகள் திறக்கட்டும் Let சுவாமி. the schools open. எல்லா பள்ளிக்கூடங்கள் Let the offices திறக்கப்படட்டும். open. எல்லா அலுவலகங்கள் In the திறக்கப்படட்டும். name of Jesus. இயேசுவின் நாமத்தினால Let the blessings open. அப்பா, ஆசீர்வாதங்கள் திறக்கப்படட்டும் சுவாமி. Let the heavens open and rain come, Lord. வானங்கள் திறக்கப்பட்டு ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும் அப்பா. Let your children prosper. அப்பா, பிள்ளைங்க செழிப்பா இருக்கட்டும் ராஜா. More than the 6 months that they have endured in this year. அப்பா, இந்த வருடத்துல இந்த 6 மாதம் இவர்கள் கடந்து வந்த காரியங்களை The காட்டிலும் next 6 months are going to be blessing after blessing. அடுத்த 6 மாதங்கள் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். Hallelujah. Hallelujah. முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Amen. God says the former dominion will come back to you. God is going to restore. கர்த்தர் உங்களை திரும்பவுமாக கட்டி எழுப்ப போகிறார். God, I bless your children. ஆண்டவரே, பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். Continue to stay with them. அப்பா, தொடர்ந்து அவர்களோட இருங்க. Bless them, Lord. அவர்களை ஆசீர்வதிங்க. Glorify your name. உங்க நாமத்தை In மகிமைப்படுத்துங்க. Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். அன்பான நேயர்களே,
இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.